ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாக்கிங் இன் த ப்ளூ. இதை எழுதினவங்க ராபர்ட் லோவல். வாக்கிங் இன் த ப்ளூ அப்படின்றது இதில் எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ளூ அப்படின்றது சேட்னஸ் அண்ட் மெலன்கலி டோன், அதை மீன் பண்ணுற மாதிரி தான் எழுதியிருக்கிறாங்க. ஸோ வாக்கிங் இன் த ப்ளூ அப்படின்னு சொல்லும்போது பொயட் வந்து ஒரு சேட்னஸ்குள்ளே என்டர் ஆகிறாரு. அந்த சேட்னஸ் இருக்கிற ஒரு இடத்துல தான் அவர் வந்து வாக் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்றத மீன் பண்ணுறாங்க. இந்த என்டையர் பொயட்ரிலையும் பொயட் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, மென்டல் இஷ்யூஸ் இருக்கிற பீப்புளோட சர்வை பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. மென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பிளேஸில் இப்போ பொயட்டும் இருக்கிறாரு, அவரோட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த பீப்புளோட இருக்கும்போது அந்த கண்டிஷன், அந்த ஒரு அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்குது, அது இவருக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது, அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சரௌண்டிங் அண்ட் ஆல்சோ அவங்களோட இமோஷனல் ஃபீலிங், இது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதமாக இந்த பொயட்ரியை வந்து எழுதியிருப்பார். இது ஒரு கன்வென்ஷனல் பொயட்ரியாக தான் எழுதியிருக்கிறாரு. இது இவரோட லைஃப் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு கலெக்ஷனில் தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. 1958 இதை வந்து நார்மலாக எழுதி முடிச்சிட்டாரு. ஒரு போமாக இதை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சது. பட் ஒரு புக்கில் வந்து 1959 தான் ஆக்சுவலாக இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஃப்ரீ வேர்ட்ஸில் தான் இருக்கும். ஒரு ப்ராப்பரான ரைம், மீட்டர் அந்த மாதிரி எதுவுமே இவர் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஒரு ஃப்ரீ வேர்ட்ஸில் எழுதியிருக்கிறாரு. ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் சொல்ல முடியாது. 6 ஸ்டான்ஸாக இருக்கும். பட் அந்த 6 ஸ்டான்ஸாவும் ப்ராப்பரான சேமான ஒரு லைன் பேட்டர்னில் இருக்குமா அப்படின்னா இல்லை, வேரி ஆகும். லைன்ஸ் எல்லாம் வேரி ஆகும். பட் ஒரு 6 ஸ்டான்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொயட் வந்து அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் அந்த ஹோமில் இருக்கும்போது அவர் என்ன பார்த்தாரு, என்ன ஃபீல் பண்ணார், எந்த மாதிரியான மனுஷங்களோட பேசினாருன்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப் அண்ட் ஆல்சோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் தானே ஷேர் பண்ணுறாரு. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க்காக இருக்குது. ஸோ இது வந்து பர்டிகுலர்லி அந்த இடத்தையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. மெக்லின் ஹாஸ்பிட்டல் இன் பெல்மாண்டில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் சொல்கிறாரு. ஓகேவா? அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஆல்சோ அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ். ஸோ 2 பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, எவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஒரு நியூ பேஷண்ட்டாக அங்கே போகிறோம் அப்படின்னா நம்மளோட மென்டாலிட்டி எந்த மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு மென்டல் இல்னஸ் இருக்கிற பீப்புளோட ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் ஓரளவுக்கு நார்மலாக இருப்பாங்க இல்லையா. எல்லாருமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்க மாட்டாங்க. சில பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பீப்புள் உள்ளே போகும்போது அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு அட்டெண்டன்ட் இருக்கிறாங்க. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு அட்டெண்டன்ட் இருக்கிறாங்க. அவங்க வந்து பாஸ்டன் யூனிவர்சிட்டி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் என்னென்னா, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட ஏதாவது ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் தான் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அந்த அட்டெண்டன்ட்க்கு வந்துட்டு காலையில் எழுந்துக்கும் போது ஒரு ரெஸ்ட்லெஸ் ஸ்லீப்பாக தான் இருக்கும். அவங்களால ரொம்பவே ஃப்ரீயாக, ஹாப்பியாக, காம் அண்ட் கூலாக அவங்களால தூங்க முடியாது. எப்போவுமே ஏதாவது ஒரு நாய்ஸ் அவங்களுக்கு கேட்டுகிட்டே தான் இருக்கும். அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாகவே நாய்ஸியாக தான் இருக்கும். ஈவன் நைட் டைமில் கூட யாராவது ஒருத்தங்க ஏதாவது சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு நடுவில் இவங்களால பீஸ்ஃபுல்லாக தூங்க முடியாது. ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான, கன்ஃபியூஷனான, ஒரு ஹெவி ஹெட்டோட தான் அவங்க தூங்குற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக தூங்கிட்டு இருந்த அவங்க சடனாக முழிக்கிறாங்க. அவங்க எது மேலே படுத்திருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஒரு புக் ரீட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. த மீனிங் ஆஃப் மீனிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லிட்ரரி தியரி புக்கு வந்து ரீட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த புக் மேலே தான் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அதுலேருந்து எழுந்துக்கிறாங்க. எழுந்ததுக்கப்புறமா அந்த காரிடாரில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்கும்போது அவங்களோட வாக் எப்படி இருக்குன்னா, கேட் வாக் மாதிரி இருக்குது. கேட் வாக் எல்லாராலையும் ஈஸியாக நடக்க முடியாது இல்லையா. அந்த கேட் வாக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது கான்ஃபிடென்ட். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களோட வாக்கில் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே யூஸ்வலாக எல்லாராலையும் போக முடியாது. யூஸ்வலாக எல்லாராலையும் சர்வே பண்ண முடியாது. பட் அங்கே சர்வே பண்ணுறாங்க, அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு பர்சனாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் இல்லையா. அந்த கான்ஃபிடென்ட் அவங்கக்கிட்ட இருக்குது. அது அவங்களோட வாக்லேயே தெரியுது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அந்த டே வந்து ஒரு பிரைட் ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நைட் அவங்க வந்து டியூட்டி முடிஞ்சுட்டு இப்போ காலையில் அவங்க எழுந்திருக்கும் போது அது ஒரு பிரைட் ப்ளூ கலரில் இருக்குது, ஏர்லி மார்னிங். ஸோ இந்த ப்ளூ அப்படின்றது வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டான விஷயமா இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த ஏர்லி மார்னிங் அப்படின்றது எப்போவுமே நம்ம ஒரு பிரைட்னஸ், ஒரு நியூ பிகினிங், ஹாப்பினஸ் இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி
இங்கே வந்து ப்ளூ அப்படின்றது எதுக்காக மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களோட இன்னர் ஆன்சைட்டி, டிஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான ஃபீலிங்கோட கம்பேர் பண்ணுறாங்க. என்னதான் அவுட் சைடில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளூ கலர் இருந்தாலும் எனக்குள்ளேயும் இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ்குள்ளேயும் ஒரு ஆன்சைட்டி, இந்த இடத்துல இருந்து நம்ம எப்போ போவோம், இங்கே நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் விண்டோ வழியாக பார்க்கும்போது எப்போவுமே அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ஸ்பீக்கருக்காக இருக்கட்டும், அந்த விண்டோ வழியாக பார்க்கும்போது ஒரு பேரன் லுக், எதுவுமே இல்லாமல் எம்டியாக இருக்கிற மாதிரி, ஒரு எம்டினஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு எம்டினஸ் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்குள்ள ஒரு ஹோப்லெஸ் ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணுது. நம்மளை யாரும் சேவ் பண்ண வரமாட்டாங்க, நம்மளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இங்கேருந்து நம்மளை ரெஸ்க்யூ பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஹோப்லெஸ் ஃபீலிங் அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி விண்டோ வழியாக நாங்கள் பார்க்கும்போது அங்கே ஃப்ளை ஆகிற அந்த க்ரோ எல்லாமே சடனாக ஸ்லோ ஆகிற மாதிரி, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மென்டல் இல்னஸில் இருக்கிற பீப்புள் வந்து அவங்க ஒரு ஓன் இமேஜினேஷன் வேர்ல்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து திடீர்னு அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். சில பேர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, பட் அவங்க சிரிப்பாங்க, அந்த சிரிப்பில் உண்மையான சந்தோஷம் இருக்கா அப்படின்றது தெரியாது, பட் அவங்க சிரிச்சிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி திடீர்னு பயப்படுவாங்க, அழுவாங்க, இந்த மாதிரி மிக்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் அவங்களுக்குள்ள எப்போவுமே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஸ்பீக்கரும் இப்போ அவுட் சைட் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷுவல் அவருக்கு தெரியுது. ஸோ எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிறதுனால எனக்கு தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்பீக்கருக்கு வந்து ஒரு ஆப்சன்ஸ், ஏதோ ஒன்று இழந்துட்ட மாதிரி, யாருமே அவரை சுற்றி இல்லாத மாதிரி, அவரோட ஹார்ட் ஃபுல்லாகவே ஒரு டென்ஷனால் ஃபில் ஆகிருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு ஹார்போனோட கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அவருக்குள்ளே எப்போவுமே ஒரு ஆன்சைட்டி இருந்துகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் ஒரு டென்ஷனையும் ஒரு பயத்தையும் அவருக்குள்ளே க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது, தனியாக இருக்கிறோமோ அப்படின்ற ஃபீல் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த ஹவுஸில் இருக்கிற மற்ற பீப்புளை பற்றி நினச்சி பார்க்குறாங்க, மற்ற பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நினச்சி பார்க்குறாங்க. எல்லாருமே மென்டலி டிஸ்டர்ப் ஆனனால தான் இங்கே இருக்கிறாங்க அப்படின்றத வந்து அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸ்பீக்கர் வந்து ஒரு கொஷின் கேட்குறாரு, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சென்ஸ் ஆஃப் ஹியூமர்? இப்போது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்க, சடனாக அவங்க சிரிப்பாங்க, கிளாப் பண்ணுவாங்க, பட் அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஒரு ஹியூமர் சொல்கிறோம், ஒரு ஜோக் சொல்கிறோம் அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களால சிரிக்க முடியுமா? இல்லை அவங்க சிரிக்கிறாங்கன்னா அந்த ஜோக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்கக்கிட்ட இருக்காது இல்லையா. அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, பட் அதுக்கு வந்து எந்த ஒரு மீனிங்குமே கிடையாது, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்றது அவங்கக்கிட்ட கிடையாது, பட் ஜஸ்ட் அவங்களோட வேர்ல்டில் அவங்க சிரிக்கணும்னு இருக்குது, ஸோ சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி சென்ஸ் ஆஃப் ஹியூமருக்கு இங்கே வேல்யூ இல்லை, அதுக்கு வந்து ஒரு மீனிங்காவது இவங்களுக்கு தெரியுமான்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க எல்லாருமே மென்டல் ஹெல்த்தால் ரொம்ப சஃபர் ஆகிறாங்க, அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக அவங்களோட பிரெயின் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை, மற்றவங்க பேசுகிறதையும் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா. பட் இப்போ வந்து அவர் ஒரு பர்சனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு, ஸ்பீக்கர் வந்து ஒரு பர்சனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. அந்த பர்சனுக்கு நியர்லி ஒரு 60 ஏஜ் வந்து 60 இருக்கும், ஓகேவா. அவர் பேர் ஸ்டான்லி. அந்த ஸ்டான்லி அப்படின்ற பர்சன் வந்து மென்டல் இல்னஸ்னால தான் இங்கே இருக்கிறாரு அப்படின்றது தெரியும். பட் அந்த ஸ்டான்லியோட பாஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா, பாஸ்ட்டில் அவர் ஒரு ஸ்டார் அத்லட்டாக இருந்திருக்கிறாரு, ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்திருக்கிறாரு. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்றவங்க எந்த அளவுக்கு கான்ஷியஸாக டெடிக்கேட்டடாக இருப்பாங்க, ஸோ எந்த ஒரு விஷயம் அவங்கள இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு வந்து யோசிச்சு பார்க்குறாரு. ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்டார் அத்லட்டாக இருந்திருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து அவரை நினச்சி பார்க்குறாரு, ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட்டுக்கு உள்ள ஒரு வாஸ்ட் டிஃப்ரெண்ட். பாஸ்ட்டில் அவர் ஒரு ஸ்டார் அத்லட், எல்லாராலையும் செலிப்ரேட் பண்ணப்பட்ட ஒரு சூப்பரான ஃபிசிக் இருந்த, நல்ல ஒரு மென்டல் எபிலிட்டி இருந்த ஒரு பர்சன், இப்போ யாராலையும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியாத ரொம்பவே அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ எந்த அளவுக்கு பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்டுக்கு ஒரு கான்ட்ராஸ்டான சேஞ்ச் இருக்குது அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. இவருக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது, எந்த அளவுக்கு இப்படி ஒரு சேஞ்ச் டைமால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சர்ப்ரைஸ் ஆகிறாரு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டான்லி இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஏஜ் 60 ஆனாலும் ஸ்டில் அவர் பார்க்குறதுக்கு 20 மாதிரி தான் இருக்கிறாரு. 20ஸில் ஒரு பாய் எந்த அளவுக்கு ரொம்ப வெல் மேனர்டாக ஃபிசிக்கெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணிவிட்டு எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் அவர் இருக்கிறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்றப்போ அவரோட ஃபிசிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு இல்லையா, அவர் ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பார் அவரோட பாடி மேலே. அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போவும் பார்க்குறதுக்கு 20s மாதிரி தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஸ்பீக்கர் வந்து அவரை சீலோட கம்பேர் பண்ணுறாங்க, ஒரு சீல இருக்கிற ஒரு அனிமல் மாதிரி, ஓகேவா. ஸோ அந்த அனிமல் கூட எதுக்காக கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு
ரொம்பவே ஸ்ட்ராங்கா, போல்டா ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்ட்ரக்சரோட அவர் இருக்கிறாரு அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்டான்லிய வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாத் டப்ல எப்பவுமே அப்படியே சோக் பண்ற மாதிரி அவர வச்சிருப்பாங்க. ஸோ அவர் வந்து எப்பவுமே ஒரு அன்கிளீனா, அன்ஹைஜீனிக்கா இருக்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அவர மெயின்டெயின் பண்றதுக்கும், கிளீன் பண்றதுக்கும் ஒரு ப்ராப்பரான டப் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஓல்டு ஃபேஷனான ஒரு நல்ல வெல் மேனர்டா இல்லாத ஒரு டப்ல வச்சு தான் அவர வந்து கிளீன் பண்றாங்க. அதில தான் சோக் பண்றாங்க. அவரும் அதில தான் இருக்கிறாரு. ஸோ அத பார்க்கும்போது அவர் ஏதோ அன்ஹைஜீனிக்கா இருக்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டான்லி அப்படின்றவரு ரொம்பவே ஸ்ட்ராங்கான அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல ப்ரொஃபைல் இருக்கிற ஒரு பெர்சன். அவர பார்க்கும்போது அவர் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, அவர் பார்க்குறதுக்கு ஒரு வெல் அப்பியர்டு பெர்சன் மாதிரி தான் தெரியும். வெல் ட்ரெஸ்டு பெர்சன் மாரி தான் தெரியும். ஏன் அப்படின்னா, அவர் எப்பவுமே ஒரு கேப் ஒண்ணு வியர் பண்ணியிருப்பாரு. ரெட் கலர் கேப். அந்த கேப் எதுக்காக அப்படின்னா, ஒரு அத்லட்டா இருக்கும்போது அந்த கேப் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸ்டில் அத வியர் பண்ணிட்டே இருக்கிறாரு. எப்பவுமே அந்த கேப்போட தான் இருப்பாரு. எந்த அளவுக்கு அவரு டெடிகேட்டடா இருக்கிறாரு. அவரோட பேஷன் அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது அவருக்கு எவ்ளோ புடிச்சிருந்தா, அந்த கேப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கூட ரிமூவ் பண்ணாம இருக்கிறாரு. அவரோட மென்டல் ஹெல்த் வந்து டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ப்ராப்பரா அவரோட பிரெயின் வந்து ஃபங்ஷன் ஆக மாட்டேக்கு. பட் ஸ்டில் அவரோட பாஸ்ட்ல அவருக்கு இருந்த அந்த ஒரு டெடிகேஷன் மட்டும் இன்னும் குறையாம இருக்கு அப்படின்றத வந்து ரிவீல் பண்றாங்க. ஸோ அத வந்து வியர் பண்ணும்போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிக்னிட்டி, ப்ரைட் எல்லாமே கிரியேட் ஆகுது. இப்ப ஸ்டான்லி அப்படின்ற இந்த பெர்சன பத்தி சொல்றாங்க இல்லையா? இந்த பெர்சன் கிட்ட பேசும்போது ஸ்பீக்கருக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த ஸ்டான்லி அப்படின்றவரு ஒரே ஒரு விஷயத்த பத்தி மட்டும் தான் எப்பவுமே வொரி பண்ணிட்டே இருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அவரோட பிசிக்கல் அப்பியரன்ஸ். அவர் எப்பவுமே நான் ரொம்ப வெயிட் போட்டனோ, என்னோட ஷேப் மாறிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அத்லட்டா இருக்கும்போது அவங்களோட ஃபிசிக் அவங்க நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க இல்லையா? ப்ராப்பரான ஒரு ஃபிசிக் இருந்தா மட்டும் தான் அவங்களால அந்த ஸ்போர்ட்ஸ்ல ப்ராப்பரா இன்வால்வ் ஆக முடியும். அதனால அவரோட ஹெல்த்த நெனச்சு, அவரோட வெயிட்ட நெனச்சு எப்பவுமே அவர் வொரி பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ ப்ராப்பரா நான் வந்து என்னோட பாடிய வந்து மெயின்டெயின் பண்ணணும், நான் வெயிட் லாஸ் பண்ணணும், ஜிஞ்சர் ட்ரிங்க் குடிக்கணும், ப்ராப்பரான ஃபுட் தான் சாப்பிடணும். இந்த மாதிரி அவரோட மென்டல் ஹெல்த் இவ்ளோ அன்ஸ்டேபிளா இருக்கும்போது கூட, அவரோட பாடிய பத்தி அவர் ரொம்ப கான்ஷியஸா இருக்கிறாரு. ஸோ, நம்மளுக்கு வந்து நம்மளோட வொர்க் மேலயோ, இல்ல பர்ட்டிகுலர் திங்ஸ் மேலயோ, பெர்சன் மேலயோ நம்ம ரொம்ப கான்ஷியஸா, ரொம்ப அப்சஸ்டா இருந்தோம் அப்டின்னா, எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருந்தாலும், நம்ம பிரெயின் வந்து அந்த ஒரு விஷயத்துல ஸ்டக் ஆயிட்டு இருக்கும். அத வந்து என்னைக்குமே மறக்காது அப்டின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா? ஸோ, அகெயின் வந்து இவர் அந்த சீல் அந்த ஸீ அனிமலோட தான் கம்பேர் பண்றாரு. ஏன் அப்டின்னா, அந்த ஸீ அனிமலால எப்படி மத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாதோ, அதே மாதிரி இவராலயும் ப்ராப்பரா அவர் என்ன நெனைக்கிறாரு அப்டின்றத மத்தவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இவர் இருக்கிறாரு அப்டின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த மேக்லன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பவுடிச் ஹால் அப்டின்னு சொல்லப்படுற ஒரு ஹாலோட அப்பியரன்ஸ பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹால் எப்படி இருக்கு அப்டின்னா, டெய்லி ரொட்டீன் அங்க என்ன நடக்கும்னா, பிரேக் எடுக்கும்போது அங்க வந்து விசிட் பண்ணுவாங்க. அந்த ஹால் எப்பவுமே ரொம்ப டிம்மா, எப்பவுமே ஒரு ஷேடோஸ் இருக்கிற மாதிரி, ப்ராப்பரா லைட்ஸ் இல்லாத ஒரு இடம் மாதிரி தான் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலோட ஹால்வே எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, நைட் டைம்ல ரொம்பவே டிம்மா தான் இருக்கும். பிரைட்டாலாம் இருக்காது. ஸோ, அதுவே ஒரு ஹாரிஃபிக்கான ஒரு ஃபீல் குடுக்கும் இல்லையா? ஆல்ரெடி அவங்க தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இதுல இந்த இடம் வேற இவ்ளோ வொர்ஸ்ட்டான ஒரு கண்டிஷன்ல இருக்கும்போது, இன்னும் அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பயத்த கிரியேட் பண்ணுது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டான்லிய பத்தி பேசிட்டாரு இல்லையா? நெக்ஸ்ட் வந்து பாபி அப்படின்ற இன்னொரு பேஷண்ட்ட பத்தி பேசுறாரு. ஹார்வர்ட் யுனிவர்சிட்டில எக்ஸ்க்ளூசிவ் கிளப்ல மெம்பரா இருந்திருக்கிறாரு அப்படின்றது வந்து இவருக்கு தெரியுது. ப்ரொக்ளைன் கிளப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிளப்ல வந்து இவர் மெம்பரா இருந்திருக்கிறாரு அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. தென் இவர வந்து லூயிஸோட கம்பேர் பண்றாங்க. கிங் லூயிஸ் இருக்கிறாரு இல்லையா? அவரோட கம்பேர் பண்றாங்க. அவர் வந்து எந்த அளவுக்கு டிக்னிஃபைடா ஒரு ப்ராப்பரான கிங்கா இருந்தாரோ, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த பெர்சன் இருக்கிறாரு அப்படின்றத சொல்றாங்க. இவர் ரொம்ப லார்ஜ் ஃபிகர், லார்ஜ் சைஸ்ல இருக்கிறாரு. ரொம்பவே பிரேவா இருக்கிறாரு. பர்த்டே ஷூட் அப்படின்னு சொல்லும்போது நேக்கடா அவங்க இருக்கலாம். ஓகேவா? அவங்க ட்ரெஸ் எதுவும் வியர் பண்ணாம இருக்கலாம். ஸோ, அந்த அளவுக்கு அவங்க மென்டலி இல்லா இருக்கலாம். ஸோ, ரொம்ப பிளேஃபுல் மேனர்ல, அன்ரூலியா யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாத பேஷண்ட்டா அந்த ஹாஸ்பிட்டல்ல பாபி அப்படின்றவர் இருக்கிறாரு. ஓகேவா? அந்த பேஷண்ட் வந்து இன்னுமே அவரோட யங் ஏஜ்லயே ஸ்டக் ஆயிட்டு இருக்கிறாரு. இன்ஃப்ளெக்சிபிளா இருக்கிறாரு. அவரால யார் சொல்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. தான் ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டிலயே அவர் இருக்கிறதுனால, அவர கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஒரு அட்டெண்டன்ட்ட பத்தி பேசுறாங்க. அவங்க வந்து ரோமன் கேத்தலிக். ஸோ, அவங்களோட ஹேர் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். பிராக்டிகலான ஒரு ஹேர் கட் தான் அவங்களுக்கு இருக்கு. பேச்சுலர்.
அவங்க வந்து நார்மலா இந்த மாதிரியான இடத்துல இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே எப்பவுமே ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்றதுல ரொம்ப கோவப்படுவாங்க இல்லையா? பட் இவங்க வந்து அப்படியே கான்ட்ராஸ்ட்டா இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் ரொம்ப பிளேஃபுல் மேனர்ல ஜாலியா எல்லார்கிட்டயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடிய ஒரு அட்டெண்டன்ட்டா இருப்பாங்க. தென் ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸ பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரோட அந்த ஃபுட் இங்கிலாந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அங்க வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டான ஃபுட் இருக்கு. அது வந்து எனக்கு பிடிக்கல, செட் ஆகல அந்த மாதிரிலாம் இல்லாம சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. தென் இவங்களோட வெயிட் அண்ட் ஆல்சோ அந்த ஃபுட் 2யுமே டோட்டலா நம்ம எடுக்கும்போது 200 பவுண்ட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி அந்த வெயிட்டையும் ரிவீல் பண்றாங்க. தென் ஸ்பீக்கர பத்தி பேசுறாங்க. இவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அண்ட் செல்ஃப் அவேர்டா இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருக்கு. காக் வாக்கெல்லாம் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா, ரொம்பவே கவனமா நடக்கும். ஈவன் இப்போ காக் ஃபைட்லாம் இருக்கு இல்லையா? அதில அதோட ஒவ்வொரு மூவையும் ரொம்பவே யோசிச்சு பொறுமையா எடுத்து வைக்கும். அந்த மாதிரி தான் இவரோட வாக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு அண்ட் ஆல்சோ ரொம்ப கான்ஷியஸாவும் இருக்கு அப்படின்றத சொல்றாரு. தென் இவரோட அப்பியரன்ஸ நெனச்சு ரொம்பவே ப்ரவுடா ஃபீல் பண்றாரு. மிரர் முன்னாடி நின்னுட்டு ப்ராப்பரா ஷேவ் பண்ணிட்டு ப்ராப்பரா ரெடி ஆயிட்டு ரொம்பவே நீட்டான மேனர்ல தான் அவர வந்து பிரசன்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இங்க இருக்கிறவங்க மாதிரி கிடையாது. ரொம்பவே ஒரு இல்னஸ்க்குள்ள நான் போகல. எனக்கு வந்து ஓரளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி எனக்குள்ள இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. தென் அங்க இருக்கிற அதர் பேஷண்ட்ஸோட நிலைமைய நெனச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. ஏன்னா அவங்களோட ஃப்யூச்சர் எல்லாமே கொஞ்சம் ஷேக்கியா தான் இருக்கு. எதுவுமே ஸ்டேபிளா இல்ல. அவங்களோட ஃப்யூச்சர் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராலயும் ஒரு அஷ்யூரன்ஸ் குடுக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேக்கி ஃப்யூச்சர் தான் உங்களுக்கு டே பை டே கிரியேட் ஆயிட்டே இருக்கு, டெவலப் ஆயிட்டே இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களோட லைஃப் எல்லாமே ஒரு இண்டிஜீனியஸ் பீப்பிளோட லைஃப் மாதிரி இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. இண்டிஜீனியஸ் பீப்பிளோட லைஃப் எப்பவுமே ரொம்ப பேத்தட்டிக்கா தான் இருக்கும் இல்லையா? அவங்கள எப்பவுமே செட்டிலர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள ரொம்ப சப்ரஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்க இருக்கிற பீப்பிளும். அவங்கள வந்து நெறைய கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்களோட ஓன் வேர்ல்ட்ல அவங்களால இருக்க முடியல. ரொம்பவே டார்ச்சர் அனுபவிச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கு. தென் ஸ்பீக்கர் வந்து இவங்களுக்கும் மத்த பேஷண்ட்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ சொல்றாங்க. ஸ்பீக்கரோட அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருமே ட்வைஸ் எல்டர்லியா இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஏஜ்டு பீப்பிளா இருக்கிறாங்க. இப்போ ஆத்தருக்கு வந்து 25 அப்படின்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே 50. ஓகேவா? அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப ஏஜ்டான பீப்பிளா, சீனியர்ஸா தான் இருக்கிறாங்க. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்பிள். எல்லாருக்குமே என்ன விட கண்டிப்பா நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஹைட் வைஸ் அவங்க வந்து என்ன விட ஹாஃபா இருந்தாலும், வெயிட்ல என்ன விட ஹாஃபா இருந்தாலும், என்ன விட ரொம்ப ஷார்ட்டா, ஹால்ஃப் ஆஃப் தி ஹைட், ஹால்ஃப் ஆஃப் தி வெயிட் அந்த மாதிரி அவங்க இருந்தாலும், எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துட்டு அவங்க ரொம்பவே சீனியரா இருக்கிறாங்க. நெறைய விஷயங்கள் அவங்க கோ த்ரூ பண்ணிட்டு தான் இங்க வந்திருப்பாங்க அப்படின்றத இவரால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ எல்லா பேஷண்ட்ஸோட லைஃப்மே ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு கண்டிஷன்ல இருக்கு. ஒரு டேஞ்சர நோக்கி போயிட்டு இருக்குது. எல்லாரையுமே ரொம்பவே சேஃப்டியா ஒரு லாக் போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. மோஸ்ட்டா நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? மென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாமே செயின் போட்டு தான் அவங்கள லாக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, அவங்க அவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க அப்படின்றதுனால. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் இவங்களுக்கும் இருக்கு. ரொம்பவே வொர்ஸ்ட்டான கண்டிஷன்ல தான் அங்க இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸுமே இருக்கிறாங்க. ஈவன் அவங்க வந்து ஒரு நல்ல பாஸ்ட்டோட இருந்தாலும், இப்போ இந்த பிரசன்ட் லைஃப் அவங்களுக்கு ரொம்ப ஹாரிஃபிக்கா இருக்கு. ஃப்யூச்சருமே நல்லா இருக்கும்னு எனக்கு தோணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டாஃப் அவங்களோட கண்டிஷன் அண்ட் எமோஷன்ஸை ரொம்பவே அழகாக இந்த போமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.